73 வினாடிகளில் சிதறிய விண்கலம். உலகை உலுக்கிய சேலஞ்சர் பேரிழப்பு. ஜனவரி 1986 28 அன்று காலை 11:38 மணிக்கு ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர், ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து 7 விண்வெளி வீரர்களுடன் விண்ணில் புறப்பட்டது. இது ஒரு வழக்கமான பயணமாக இருக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக நாசாவின் டீச்சர் இன் ஸ்பேஸ் திட்டத்தின் மூலம் பள்ளி ஆசிரியையான கிறிஸ்டா மக்காலிஃப் இதில் பயணம் செய்ததால் உலகம் முழுவதும் கோடி கணக்கான மக்கள் நேரலையில் இந்த ஏவுதலை கண்டனர். ஆனால் புறப்பட்ட 73 வினாடிகளிலேயே அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே சுமார் 46,000 அடி உயரத்தில் விண்கலம் சிதறி நொறுங்கியது. ஏவுதலுக்கு முந்தைய இரவு மோர்டன் தியூகோல் நிறுவனத்தின் பொறியாளர்கள் குளிரான வெப்பநிலையில் ராக்கெட்டின் ஓரிங் சீல்கள் சரியாக செயல்படாமல் போகும் அபாயம் இருப்பதாக எச்சரித்திருந்தனர். ஏவுதல் நாளில் வெப்பநிலை சுமார் 31 டிகிரி ஃபாரன்ஹீட் (0°C) மட்டுமே இருந்த போதிலும் அந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. விண்கலம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே வலது பக்க ராக்கெட்டின் ஓரிங் சரியாக மூடப்படவில்லை. இதனால் தீப்பிழம்பு வெளியேறி வெளிப்புற எரிபொருள் தொட்டியை சேதப்படுத்தியது. அதன் விளைவாக திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜன் ஒன்றுடன் ஒன்று கலந்து மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் விண்கலம் தாங்க முடியாத காற்றழுத்த விசைகளால் சிதறி நொறுங்கியது. விண்வெளி வீரர்கள் இருந்த கேபின் ஆரம்பத்தில் முழுமையாக இருந்தாலும் அது சுமார் 2 நிமிடங்கள் கீழே விழுந்து மணிக்கு சுமார் 200 மைல் (322 கிலோமீட்டர்) வேகத்தில் கடலில் மோதியது. சிலர் ஆரம்ப வெடிப்பில் உயிருடன் இருந்திருக்கலாம் என்று பின்னர் விசாரணைகள் கூறின. ஆனால் அந்த காலத்தில் விண்கலத்தில் அவசர தப்பிக்கும் அமைப்பு இல்லை. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் பிரான்சிஸ் ஸ்கோபி, மைக்கேல் ஸ்மித், ஜூடித் ரெஸ்னிக், எலிசன் ஒனுசுகா, ரொனால்ட் மக்னாயர், கிரெகரி ஜார்விஸ், கிறிஸ்டா மக்காலிஃப். இந்த விபத்துக்கு பிறகு நடைபெற்ற ராஜர்ஸ் கமிஷன் விசாரணை காலக்கெடு அழுத்தம் காரணமாக ஏற்கனவே தெரிந்த அபாயங்களையே சாதாரணமாக எடுத்துக்கொண்ட நாசாவின் பண்பாட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. இதையடுத்து விண்கல பயணங்கள் 32 மாதங்கள் நிறுத்தப்பட்டு ராக்கெட் வடிவமைப்பும் பாதுகாப்பு நடைமுறைகளும் முழுமையாக மாற்றப்பட்டன. இன்று கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகும் சிறியதாக தோன்றும் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையை புறக்கணிப்பது எவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதற்கான மிக வலுவான நினைவூட்டலாக சேலஞ்சர் விபத்து வரலாற்றில் நிற்கிறது.